ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போனீங்கன்னா, கிட்டத்தட்ட 2023 சின்னதுரைங்கிற ஒரு பையனுக்கு நாங்குநேரிங்கிற இந்த ஊரில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன சொல்லி கேட்டுன்னா, அவர் 12வது படிக்கும்போது வந்து கூட இந்த பசங்களை கூட படிச்சுட்டு இருந்த பசங்களே அந்த பையனை வந்து கேஸ்ட் இஷ்யூனால் அருவாளால் வெட்டி ரொம்ப அந்த பையன் வந்து சீரியஸாக போயிட்டு இப்போது நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அதே ஊரில் நாங்குநேரியில் என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டுனா இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன சொல்லிக்கிட்டுனா, கிட்டத்தட்ட 2 பேரை ரோட்லேயே வச்சு வெட்டி கொன்று 4 பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, அப்படி என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் 3 பைக்கில் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பைக்கில் ட்ரிபிள்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. 3 பைக்கில் வந்த அந்த 9 பேரும் வந்து ரொம்ப கஞ்சா போதையில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற ஆப்போசிட்டில் வரவங்க எல்லாரையுமே வந்து தாறுமாறாக வெட்டுறானுங்க. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள். இப்போது பைக்கில் நீங்கள் நார்மலாக உங்கள் முன்னால் ஒரு பைக் வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி அவன் பாட்டு போவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போவீங்க. திடீர்னு பார்த்தா கத்தி எடுத்து உங்களை ஒருத்தர் வெட்டுற மாதிரி வந்தால் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பைக்கில் வரவங்களும் ஆப்போசிட்டில் நடந்து வரவங்க எல்லாருமே அறுவடை எடுத்துன்னு தாறுமாறாக வெட்டியிருக்காங்க திடீர்னு. 3 பேர் அந்த 9 பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு கஞ்சா போதையில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு டீ கடையில் போய் பூந்துட்டாங்களாமா. அவனுங்க டீ கடைகளில் போய் பயந்து போய் பூந்தவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவங்க டீ கடையில் பூந்தவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவனுங்க பைக்கில் வச்சிருந்த ஒரு பெட்ரோல் பாம்பை தூக்கி வந்து டீ கடையிலே போடுறாங்க. அந்த டீ கடையை வந்து எரியுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. சரின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் வந்து அலறிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது 2 பேரை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஹேண்டிகேப் வேறு போட்டு தாறுமாறாக வெட்டி 2 பேரை கொன்றாங்க. 2 பேரில் ஒருத்தர் வந்து ஹேண்டிகேப்பு, 4 பேர் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்பயும் அந்த வெறி அடங்காத அந்த 9 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிங்கன்னா, பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களையும் தாறுமாறாக எல்லாருமே வந்து வெட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்லாம் வராங்க. போலீஸ் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 பேரை கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திருநெல்வேலி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ்காரங்களை குவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு விசாரணை போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான ரோடு நிறைய வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து ஏர்வாடி போகிற அந்த முக்கியமான ஹைவே ரோடெலாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. மரக்கட்டையெல்லாம் போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் போராட்டமும் வந்து அங்கங்கே ஏகப்பட்ட மக்கள் போராட்டம் வந்து போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்குது. என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, இது ஒரு கேஸ்ட் இஷ்யூவாக கூட இருக்கலாமா, இது ஒரு ஜாதி பிரச்சனையாக கூட இருக்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ நார்மலாக கஞ்சா போதையில் வரவன் ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பாம்பையும் தூக்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது அவன் போதையில் இருக்கான்னு பச்சையாக தெரியுது. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு கூட போயிருக்கலாம். அது ப்ரீ பிளான்டாக இருந்ததுனால தான் வந்து பெட்ரோல் பாம்பு சேஃப்டிக்காக ஒன்று எடுத்துகிட்டு இருந்திருக்கான். ஸோ இதுலேருந்து அது இதுக்கு பின்னால் ஒரு ஜாதி பிரச்சனை கூட இருக்கலாமான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவு ஒரு என்கொயரி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ வந்து நாங்குநேரியில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம்னா பார்க்க சொல்லுங்கள். இங்கே பாடுறா இன்னமும் நம்ம ஊரில் இருந்துட்டா கேஸ்ட் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இப்போது மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.